பெரிய பெரிய ஹீரோனுடைய ஆர்டிஸ்ட்டுங்க டைரக்டருடைய இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங்கில் ஒன்றா சேருவோம். கும்பலில் உட்காந்து பார்க்கில் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். அப்போ என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, ஒரே ஒரு படம் எடுத்தாலும் சரி, இந்த நடிகர்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் அரசியல் ஆகிறான்ல, இது ரொம்ப ஆபத்து, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி படம் எடுக்கா. அதுதான் கதை உருவாச்சு எனக்கு. வெறும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம் அந்தஸ்து பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வச்சதாண்ட சட்டம். அரசியல்ல ஒருத்த வரணும்னா ஒண்ணு காந்தி மாதிரி வரணும், ஒண்ணு காமராஜர் மாதிரி வரணும், ஒண்ணு அண்ணா மாதிரி வரணும் இல்லையா, இல்ல கார்ல் மார்க்ஸ் மாதிரி வரணும். இது ஒண்ணுமே அவங்கெல்லாம் வாழ்க்கையே தியாகம் பண்ணி அரசியல்ல வந்திருக்கிறாங்க. இவங்க ஏதோ படம் எடுக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு உடனே நான் கேட்குறேன், ஐயோ காந்தி வந்து திடீர்னு படத்தில் நடிச்சு சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியுமா? இது இவங்க தான் பண்ண முடியும். எந்த தொழில் நம்ம கையில் எடுக்கிறோமோ அதை பண்ணணும். இன்னொரு தொழிலுக்கு போனால் அதே மாதிரி போய் கஷ்டப்பட்டு சிறைக்கு போய் எல்லாம் வந்து எல்லாம் போடணும். இது முட்டாள்தனமாக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நான் திட்டிகிட்டே இருப்பேன். அந்த நேரம் டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிக்கிறார். ரஜினி சாரும் வந்து ஒரு பிளானில் இருக்கார், பேப்பரில் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டார். விஜயகாந்த் சார் சொல்லவே தேவையில்லை, ஒரு ஸ்பீடில் இருக்கிறார். நான் கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தேன் தெரியுமா, எனக்கு சினிமாவே மறந்துடுச்சு. நான் உடனே இவனை கேட்டேன், அரசை என்னங்கடா விளையாடுறீங்க, அரசியல் என்ன சாதாரண விஷயமா, உங்கள் சினிமா வேலையை என்னமோ அதை பார்க்க வேண்டியதானே. இதை பாய்க்கிறார் சார், கட்சி ஆரம்பிக்கிறார், அதுவே தப்பு தான். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு சினிமாவுக்கு வந்தேன், ஆனால் பட் நீங்கள் அரசியல்லாம் ஆரம்பிக்கிறது பாலிசி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அதான் எனக்கு உடன்பாடு இல்லை சார்னு சொல்லியிருக்கேன். உங்கள் ராமராஜன் சாருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயலலிதா பேர் சொல்லி பிடிச்சிடலாங்க. டி ராஜேந்திரன் என்ன சும்மா தப்பாக வந்து பாட்டு பாடினா பாட்டு பிடிக்க முடியுமா, இதெல்லாம் என்னையா இது அப்படின்னு சொல்லி நான் இவனுங்கெல்லாம் யாரெல்லாம் அரசியல் இது பூரா நான் வந்து அட்டாக் பண்ணுறேன், தீவிரவாதி மாதிரி ஆகிட்டேன். என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதிர்கால